ஆனா இப்ப விஜய் அவருடைய படம் வந்து சோசியல் மீடியால வந்து இப்ப எல்லாம் விட்டாங்க. அந்த மக்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. இப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனால அரசியல் வாழ்க்கை வந்து அது அவரோட தனிப்பட்ட விருப்பமா அரசியல் வாழ்க்கை அரசியல் போயிட்டு இருக்கு. அந்த அரசியல் ஒரு அதை வச்சுக்கிட்டு அவருடைய படத்தை வந்து இதுல வந்து சோசியல் மீடியா வந்துருக்கு. இந்த படத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவது என்னன்னா இந்த தீய சக்தி ஆ, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதாவது படத்துக்கு பாதிப்பு வரும். ஆ. வராதுன்னு இல்லை. இருந்தாலும் இந்த தீய சக்தி கரூர் விஷயமா இருக்கட்டும், இப்ப நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு அவங்க குடும்ப விஷயத்திலயும் மீட்டிங்லாம் போறாங்க. தலைவரை மீட்டிங் பத்தி போறது. குடும்பத்து விஷயத்திலும் சில இது பண்ணி பார்த்தாங்க. அவங்களால முட்டி மோத முடியலன்னு இப்ப இந்த படத்து மூலியமா இப்ப படத்து வந்து மூலியமா மோதுறாங்க. என்னதான் மோதினாலும் எங் தலைவர் எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் மக்களுக்காக மக்களுக்காக நின்னு மக்களுக்காக செய்யறதுக்குன்னு வந்திருக்காரு. வந்திருக்கு. அவருக்கு எங்க மக்கள் நாங்க எல்லாமே சேர்ந்து ம், மொத்தமா அவருக்காக துணைவா இருப்போம். ம், அதே மாதிரி நண்பா நண்பிஸ்கள் எல்லாமே ம், படம் அது ஆன்லைன் மூலியமா வந்தாலும் ம், டவுன்லோட் பண்ண வேண்டாம். ம், ம், எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், ம், படம் டவுன்லோட் பண்ணாதீங்க. படம் திரையில வந்த பிறகு எல்லாம் நம்ம ஜாலியா வெற்றி கொண்டாடுவோம். ம். தளபதி விஜய் சிஎம்மாவும் ஆவாரு. அதே மாதிரி சிஎம் ஆன உடனே படத்துலயும் சிஎம்ன்னு நம்ம எல்லாமே பார்க்கலாம்.